அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற கோடை விடுமுறையில் செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பான கிரிக்கெட் சம்மர் கேம்ப் நடத்தவிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நடக்கவிருக்கும் கிரிக்கெட் சம்மர் கேம்ப் பற்றிய முழு விவரங்களையும் இணைத்துள்ளோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம்ப் எதுக்காக அப்படின்னா, இப்போ நடந்துகிட்ருக்க ஐபிஎல், டிஎன்பிஎல், ஸ்டேட் டீம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டீம்லலாம் நான் ப்ளே பண்ணணும், அந்த டீம்லலாம் நான் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த கேம்ப் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் எப்படி ப்ளே பண்ணணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ டிஸ்ட்ரிக்ட் டீமில் எப்படி செலக்ட் ஆகிறது, ஸ்டேட் டீமுக்கு எப்படி செலக்ட் ஆகிறது, அங்கேருந்து டிஎன்பிஎல் இப்போ நடந்துகிட்ருக்க ஐபிஎல் டோர்னமெண்ட்லாம் எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்ற பற்றிய ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் நாங்கள் இந்த கேம்பில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ எப்படி பேட்டிங் பண்ணணும், எப்படி ஃபீல்டிங் பண்ணணும், எப்படி பவுலிங் பண்ணணும், எப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணணும், அண்ட் எப்படி கேப்டன்சி பண்ணிட்டு ஒரு டீமை எப்படி லீட் பண்ணணும், இந்த மாதிரியான பேசிக்ஸான எல்லாத்தையும் இந்த கேம்பில் சொல்லிக் கொடுப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் கிரிக்கெட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் இந்த கேம்ப் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் செலெக்ஷன்ஸ் போகும்போது அவங்களுக்கு இந்த கேம்பில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கேம்ப் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் குழந்தைங்களுக்காக. இந்த கேம்ப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் சிபிஎஸ்இ பள்ளியோட கிரவுண்டில் தான் நாங்கள் நடத்துகிறோம். ஏப்ரல் 20 மே 31 வரைக்கும் இந்த கேம்பை நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ டைமிங்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேட்சாக பிரிச்சுருக்கோம். மார்னிங் பேட்ச் அண்ட் ஈவினிங் பேட்ச்னு 2 பேட்ச் பிரிச்சுருக்கோம். மார்னிங் பேட்ச் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30க்கு முடியும். ஈவினிங் பேட்ச் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஆரம்பித்து 6:30க்கு முடியும். காலையில் வர முடிஞ்சவங்க காலையில் மார்னிங் பேட்ச் வரலாம், இல்லை என்னால் காலையில் வர முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஈவினிங் பேட்சுக்கு தாராளமாக வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச் வந்தாலே போதுமானது. இந்த கேம்போட ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணால் கலந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கேம்ப் பசங்களுக்காக, பாய்ஸ்க்காக மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் நாங்கள் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணிப்போம். அண்ட் என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பேட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அது எந்த பேட்டாக இருந்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு கிட் எதுவும் வாங்க வேணாம். ஸோ இந்த கேம்ப்பு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஒரு பேட்டை மட்டுமே வச்சு ஃபுல் கிரிக்கெட்டையும் நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் எந்த பேட்டாக இருந்தாலும் ஓகே தான், பட் ஒரு பேட் இருந்தால் போதும், வேறு எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம். டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனாக போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய 2 வீலரோ இல்லை 4 வீலரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கூல்லே பார்க்கிங் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஓனாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேம்பில் வெறும் கிரிக்கெட் மட்டும் சொல்லி கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ், ஸோ எப்படி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ், ஸோ டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸை பற்றி ஃபுல்லாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதையும் இந்த கேம்பில் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எப்படி ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் ஃபெயிலியர் எப்படி ஓவர் கம் பண்ணணும், அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ணுறது, கரியரில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த கேம்பில் ஸ்போர்ட்ஸ் கூட சேர்ந்து இதை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த கேம்போட முடிவில் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் சர்டிஃபிகேட்டும் மெடல்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கேம்ப் இதோடு முடியாமல் ஃப்யூச்சரில் ஸ்கூல் ஓப்பன் ஆனோன்னா ஒரு அகாடமியாக நாங்கள் ஓப்பன் பண்ணி லைட்ஸ்லாம் நாங்கள் போட்டு நெட் ப்ராக்டிஸும் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் டெய்லியும் கண்டினியூவாக ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு செலக்ட் ஆகலாம், ஸ்டேட் டீமுக்கு செலக்ட் ஆகலாம், டிஎன்பிஎல் இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் டோர்னமெண்ட் மாதிரி எல்லா வித பெரிய லெவலில் நீங்கள் கிரிக்கெட்டில் செலக்ட் ஆகி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த கேம்போட ஃபீஸுன்னு பார்த்தோம்னா 1500 ரூபா. 1500 ஒரு குறைவான தொகையில் நாங்கள் இந்த கேம்பை நடத்துகிறோம். ஸோ 1500 ரூபா ஃபீஸ். லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏப்ரல் 18க்குள்ளே நீங்கள் உங்கள் நேமை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபீ பே பண்ணிடலாம். ஸோ மேலும் ஏதாவது அவங்களுக்கு தகவல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் இந்த வீடியோவிலே ஷோ ஆகும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.